Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at and e power minus at ரெண்டுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at பார்ப்போம். ஸோ நமக்கு தெரியும் இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் f of tக்கான ஃபார்முலா. லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் e power atனா f of tங்கிற லொக்கேஷனில் e power atங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இது எப்படி மாறும்னா இன்டெக்ரல் e power 0 to infinity e power minus st இந்த f of tங்கிற பிளேஸில் e power atங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் இன்டு dt. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது இன்டெக்ரல் 0 to infinity இது ரெண்டுமே e பவரில் இருக்குது. அப்போ நான் e power minus st plus at இன்டு dt இப்படி நான் மாற்றி எழுதிக்கலாம். இப்போது இங்கே எனக்கு e power மைனஸ் சம்திங் அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் 0 to infinity ரேஞ்ச் அப்ளை பண்ணும்போது அந்த e power minus infinity தான் 0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, e power minus infinity வேல்யூ தான் 0 இருக்குமே தவிர e power plus infinity வந்தால் அது இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ அது ஒரு இன்டிஃபினிட் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் நான் இதை e power minus into something அந்த ஃபார்மெட்டுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ e power minus என்ன பண்ணுறேன், இந்த டீயை வந்து ரெண்டுலேயுமே டீ இருக்குது. இந்த டீயை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ டீயை காமனாக வெளியே எடுத்தால் இங்கே பாருங்கள் எஸ்ஸு ப்ளஸ் ஏ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் எஸ் இன்டி டி மைனஸ் எஸ்டி வந்துருச்சா. அதுக்கப்புறம் மைனஸ் ஏடி இந்த இடத்துல மைனஸ் ஏடி வரணும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். மைனஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டு டி, அப்போ தான் மைனஸ் எஸ்டி ப்ளஸ் ஏடி இந்த மாதிரி கிடைக்கும் இன்டு டிடி இப்படி வந்துச்சு. சரியா? இப்போது இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணினா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா e power minus of s minus a into t divided by இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். ஸோ மைனஸ் ஆஃப் s minus a கீழே வரும். சரியா? ஃபைன். இதுக்கு நான் வந்து என்ன லிமிட் அப்ளை பண்ணுறேன்னா 0 to infinity. ஓகேவா? இப்போது டீங்கிற பிளேஸில் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி, அப்போ e power minus infinity மாறிடும். ஓகேவா? மேலே வந்து e power minus infinity divided by minus of s minus a இருக்கும். அதே மாதிரி மைனஸ் ஆஃப் இப்போ டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே e power 0ன்னு மாறிடும், கீழே மைனஸ் ஆஃப் s minus aங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் இது வந்து e power minus infinityயோட வேல்யூ வந்து 0ன்னு தெரியும். அப்போ 0 by anything 0 தான். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா e power 0ஓட வேல்யூ வந்து 1ன்னு மாறிடும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் ஓவராலாக ரிசல்ட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது என்ன கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 1 by s minus a அப்படின்னு கிடைக்கிறது. இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power atயோட வேல்யூ. ஓகேவா? e power atயோட வேல்யூ வந்து 1 by s minus a such that எஸ்ஸோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஏவாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போது இதே மாதிரி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus at இதை ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1 by s plus a கிடைக்கணும். such that எஸ்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் மைனஸ் a அப்படின்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at is equal to 1 by s minus a. லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus at is equal to 1 by s plus a. Okay, thank you.